மற்ற ராஜாக்கள் தங்கள் வில் உடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை செய்து அதன் பிறகு நடிக்கத் தொடங்கினார். அதேபோல் எம்.எஸ். விஸ்வநாதனும் தனது வில்லை பரிசோதனை செய்து கொண்டு பிறகு நடிக்கத் தொடங்கினார். ஆனால் எம்.எஸ். விஸ்வநாதன் தனது வில்லில் கையை வைத்தவுடன் அது திடீரென உடைந்துவிட்டது. எம்.எஸ். விஸ்வநாதன் வில் உடைந்ததை பார்த்த பார்வையாளர்கள், இந்த ராஜாதான் வில்லை உடைத்துள்ளார், அதனால் சீதையை அவருக்குத்தான் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டனர். இதனால் அந்த அரங்கத்தில் கூச்சல் அதிகரித்து விட்டது. அப்பொழுது தூரத்தில் இருந்து எம்.எஸ். விஸ்வநாதனை நடிகர் டி.எஸ். பாலையா பார்த்து முறைத்து கொண்டே இருந்துள்ளார். அரங்கத்தில் கூச்சல் அதிகமானதால் திரை மூடப்பட்ட நிலையில் கோபத்தின் உச்சத்தில் இருந்த நடிகர் டி.எஸ். பாலையா எம்.எஸ். விஸ்வநாதனை வெளுத்து வாங்கியுள்ளார்.